சினிமாவின் வாய்ப்பு தேடுவதற்காக விஜயராஜ் என்று தனக்கு பெயர் சூட்டிக் கொண்டார். மதுரை மாகாளிப்பட்டியில தனது அப்பாவின் அரிசி ஆலையை கவனித்துக் கொண்ட அவர் சினிமா வாய்ப்பு தேடுவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வந்தார். ரஜினியை போன்ற ஹேர் ஸ்டைலும் முகவேட்டும் கொண்ட விஜயகாந்த் ரஜினிக்கு தம்பியாக என் கேள்விக்கு என்ன பதில் என்கிற படத்தில் தான் முதல்ல ரூபாய் 101 முன்பணம் வாங்கி கொண்டு நடித்தார். தொடர்ந்து எம்ஏ காஜா இயக்கிய இனிக்கும் இளமை படத்தில் அவருக்கு வில்லன் வேடமும் கிடைத்தது. விஜயராஜ் இந்த படத்தில் தான் விஜயகாந்தாக மாறினார். கதாநாயகனாக இரண்டாவது படம் அகல் விளக்கு. இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது மேக்கப் எல்லாம் போட்டுவிட்டு அதிகாலை முதலே ஹீரோயினுக்காக காத்திருந்த விஜயகாந்த் காலை உணவு சாப்பிட எழுந்தபோது அவரை தடுத்த படக்குழுவினர் மதியம் வரை காத்திருக்க வைத்து விட்டனர். இதன் காரணமாகவே படப்பிடிப்பில் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்று தான் சாப்பிடும் அதே உணவை கடைநிலை பணியாளர்கள் வரை சாப்பிட வேண்டும் என்கிற முறையை கொண்டு வந்ததாக பின் நாட்களில் பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார் விஜயகாந்த். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான்.